வழிபாட்டு துவக்கமாக நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்காக ஜூன் மாதம் 1ஆம் நாளுக்காக போற்றுகிறோம். இந்த ஆண்டிலே கடந்த 5 மாதங்களாக எங்களை காத்து வந்தீர். கொரோனா வியாதியின் மத்தியிலே பல்வேறு வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் இடையே உமது அன்பு வெளிப்பட்டு காத்துவதற்காக போற்றுகின்றோம். கல்வி ஆண்டின் முதல் நாளிலே உம்மை நோக்கி பார்க்கிற கிருபையால் சூழ்ந்துகொள்ளும் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். கடவுளை போற்றும் வண்ணமாக நாம் யாவரும் கிறிஸ்துவ கீர்த்தனைகளிலே 26வது பாடலை பாடலாம். வானம் பூமியோ பராபரன், மானிடன் ஆனாரோ என்ன இது என்கின்ற பாடல். வானம் பூமியோ பராபரன், மானிடனானாரோ என்ன இது. வானம் பூமியோ பராபரன், மானிடனானாரோ. ஞானவான்களே நீதானவான்களே, ஞானவான்களே நீதானவான்களே என்ன இது. வானம் பூமியோ பராபரன், மானிடனானாரோ. பொன்னகரத்தாலும் உன்னதமே நீளும், பொன்னகரத்தாலும் உன்னதமே நீளும். பொறுமை கிருபாசன துறை, பொறுமை கிருபாசன துறை. பூபதி வந்ததே அதிசயம், என்ன இது. வானம் பூமியோ பராபரன், மானிடனானாரோ. சத்ய சருவேசன், துத்திய கிருபை வாசன். சத்ய சருவேசன், துத்திய கிருபை வாசன். நித்திய பிதாவினோர், நித்திய பிதாவினோர். மகத்துவ குமாரனோ இவர், என்ன இது. வானம் பூமியோ பராபரன், மானிடனானாரோ. மந்தை காட்டிலே மாட்டு கொட்டிலே, மந்தை காட்டிலே மாட்டு கொட்டிலே. கந்தை துணியை பொதிந்த சூழ்ச்சி, கந்தை துணியை பொதிந்த சூழ்ச்சி. நீந்தை பாவிகள் சொந்த கண்காட்சி, என்ன இது. வானம் பூமியோ பராபரன், மானிடனானாரோ. வேற பேரல்ல சூரர் விண்ணவராருமல்ல, வேற பேரல்ல சூரர் விண்ணவராருமல்ல. மாறில்லாத ஈரில்லாத, மாறில்லாத ஈரில்லாத. வல்லமை தேவனே புள்ளில் கிடக்கிறார், என்ன இது. வானம் பூமியோ பராபரன், மானிடனானாரோ. சியோனின் மகளே இனி திரிந்தலையாதே, சியோனின் மகளே இனி திரிந்தலையாதே. மாயம் என்ன உனக்கு சொல்லவோ, மாயம் என்ன உனக்கு சொல்லவோ. வந்தவர் மனவாளான நல்லவோ, என்ன இது.
வானம் பூமியோ பரபரன் மானிடனானாரோ. கடவுளை தொடுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாய கடவுளாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது ஆண்டு 1 மணி நாள் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்து இறைமை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவலுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்து எழும்பி உரைமை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியான கடவுளை எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை பயன்படுத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாய கடவுளே, உமக்கு எக்காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கரும் நீதி உள்ளவராக இருக்கிறார். நாம் ஜெப நிலையிலே கடவுள் நோக்கி பார்த்து குறைகளுக்காக நாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஞானத்தை கொடுக்கின்றவர் கடவுள், கல்வியை அருளுகின்றவர் கடவுள். இறைவனுக்கு அஞ்சுவது ஞானத்தின் துவக்கம் என்று நாம் வாசிக்கின்றோம். ஞானம் நம்மை காப்பாற்றுகிறது, நம்மை வாழ்விக்கிறது. ஞானத்தை பெற்றுக்கொள்ள நாம் மன்றாடவும். ஞானத்தை பெற்றும் இறைவனுக்கு விரோதமாக செயல்பட்டிருந்தால், கனிகளை கொடுக்காதிருந்தால் நாம் இந்த வேளையிலே நமது குறைகளுக்காக கடவுளத்திலே மன்றாடுவோம். பாவ அறிக்கைக்கு துணையாக நாம் யாவரும் ஜெப நிலையிலே ஆண்டவர் இயேசுவை கும்பிடலாம் வாங்குகின்ற பாடலை நாம் பாடி பாவறிக்கையை நாம் கடவுளத்திலே ஏறெடுப்போம். ஆண்டவர் இயேசுவை கும்பிடலாம் வாங்க, அவர் நம்ம தெய்வந்தான் நம்பிடலாம் வாங்க, அவர் நம்ம தெய்வந்தான் நம்பிடலாம் வாங்க. ஆனந்தம் அடைவோம், அன்பாலே இணைவோம், ஆண்டவர் திருமுன் மனசார தொழுவோம், ஆண்டவர் திருமுன் மனசார தொழுவோம். நம்மோட குத்தத்தை நெஞ்சல நினைப்போம், நம் சாமி இயேசுவை மன்றாடி கெஞ்சுவோம். சாமியும் மன்னிக்க சனத்தையும் மன்னிக்க சமரசமா சேருவோம், இறையரச காணுவோம். மனபாரம் நீக்குவோம், தினந்தோறும் திருந்துவோம், பிறர் பாரம் போக்குவோம், முறையோடு வாழுவோம். பிறர் பாரம் போக்குவோம், முறையோடு வாழுவோம். ஆண்டவர் இயேசுவை கும்பிடலாம் வாங்க, அவன் நம்ம தெய்வந்தான் நம்பிடலாம் வாங்க, அவன் நம்ம தெய்வந்தான் நம்பிடலாம் வாங்க. கடவுளோட வார்த்தையே கருத்தாக கேட்கணும், நடைமுறை வாழ்க்கையே கடமையா கொள்ளணும். சுலுப வழியில மனசார மாறணும், நிலையான வாழ்க்கையை நெஞ்சார தேடணும். ஏழை ஜனங்களில் இறையரசில் சேர நாளும் உழைக்கணும், நல்லாசி பெருகணும். நாளும் உழைக்கணும்,
நல்லாசி பெருகனும். ஆண்டவர் இயேசுவ கும்பிடலாம் வாங்க, அவன் நம்ம தெய்வந்தா நம்பிடலாம் வாங்க, அவன் நம்ம தெய்வந்தா நம்பிடலாம் வாங்க. கூலி ஜனங்களுக்கு வேலியாயிருக்கணும், பெண் கூல மக்களை பண்போடு பார்க்கணும். அன்றாடம் உழைக்கும் அன்பரின் வாழ்க்கைய அண்ணலேசுவோட அருளாலே உயர்த்தணும். அநியாயம் நீங்கனும், அவமானம் மாறனும், ஐயன் இயேசுவோட நீதி விளங்கனும், ஐயன் இயேசுவோட நீதி விளங்கனும். ஆண்டவர் இயேசுவ கும்பிடலாம் வாங்க, அவன் நம்ம தெய்வந்தா நம்பிடலாம் வாங்க, அவன் நம்ம தெய்வந்தா நம்பிடலாம் வாங்க. அன்பின் நிறைவா, எங்கள் அறியாமை இயலாமையை உமது கரத்திலே கொடுக்கிறோம். உமது திருவார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டதெல்லாம் எண்ணி பார்க்கிறோம். அநியாயம் செய்து அதிலே மகிழ்ந்து, பாவத்திற்கு காவல் காத்து பாவத்திற்கு ஆதரவாக இருந்து, ஏழை மக்கள் விடுதலுக்கு தடையாக இருந்து, நாங்கள் செயல்பட்ட நாட்களை எண்ணி வருந்தவும், தொடர்ந்து ஆண்டவரே உம்மால் காக்கப்பட்டு புதிய பலனடைந்து ஞானத்தை பெற்று நியாயத்தோடும் அன்போடும் வாழவும் பண்போடு வளரவும் எங்களை காத்தருள கெஞ்சுகிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமையும் இந்திருக்குமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் கட்டளையிட்டொருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பசுத்த ஆவின் கிருபையும் தேத்தலும் தந்திருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்கான திருமறை பகுதி, அது நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 வரை. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் முதல் 15 வசனங்கள். பிள்ளாய், நீ ஞானத்திற்கு செவிசாய்த்து மெய் அறிவில் உன் மனதை செலுத்தி என் மொழிகளை ஏற்று என் கட்டளைகளை சிந்தையில் இருத்திக்கொள். ஆம், நீ உணர்வுக்காக வேண்டுதல் செய்து மெய் அறிவுக்காக உறக்க மன்றாடு. செல்வத்தை நாடுவது போல் ஞானத்தை நாடி புதையலுக்காக தோண்டும் ஆர்வத்தோடு அதை தேடு. அப்பொழுது ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் இன்னதென்பதை உணர்ந்து கொள்வாய். கடவுளை அறியும் அறிவை பெறுவாய். ஏனெனில் ஞானத்தை அளிப்பவர் ஆண்டவரே, அறிவிற்கும் விவேகத்திற்கும் ஊற்றானவர் அவரே. நேர்மையாளருக்கு அவர் துணை செய்ய காத்திருக்கின்றார், மாசற்றோருக்கு கேடயமாய் இருக்கின்றார். நேர்மையாளரின் பாதைகளை அவர் பாதுகாக்கின்றார், தம் அடியாரின் வழிகளை காவல் செய்கிறார். எனவே நீ நீதியையும் நியாயத்தையும் நேர்மையும் நலமார்ந்த நெறிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்வாய். ஞானம் உன் உள்ளத்தில் குடிபுகும், அறிவு உன் இதயத்திற்கு இன்பம் தரும். அப்பொழுது நுண்ணறிவு உனக்கு காவலாயிருக்கும், மெய்யறிவு உன்னை காத்து கொள்ளும். நீ தீய வழியில் செல்லாமலும் வஞ்சகம் பேசும் மனிதரிடத்தில் அகப்படாமலும் இருக்கும்படி அது உன்னை பாதுகாக்கும். நேர்மையான வழியை விட்டு விலகி இருளான பாதை நடப்போரின் கைக்கு உன்னை தப்புவிக்கும். அவர்கள் தீமை செய்து கலிக்கின்றவர்கள், அவருடைய வழிகள் கோணலானவை, அவருடைய பாதைகள் நேர்மையற்றவை. வாசிக்கப்பட்ட திருமறைக்காக நாம் கடவுளை போற்றுவோம். ஜெபிப்போம். ஒளியன உலகில் உதித்தவர் இயேசு, ஒளியன விளங்க அழைக்கிறார் நம்மை. ஒளியன உலகில் உதித்தவர் இயேசு, ஒளியன விளங்க அழைக்கிறார் நம்மை.
ஓடியே வருவோம், ஓடியே வருவோம், ஒருமித்தே உழைப்போம். ஓடியே வருவோம், ஒருமித்தே உழைப்போம். ஓரிரை அவரை உண்மையாய் தொடர்வோம், உண்மையாய் தொடர்வோம். இருளதின் பிடியில் இருக்கின்ற உலகை அருளவர் துணையால் விடுவித்து காப்போம். இருளதின் பிடியில் இருக்கின்ற உலகை அருளவர் துணையால் விடுவித்து காப்போம். மருளதை நீக்கும், மருளதை நீக்கும் மன்னவர் அவரின், மருளதை நீக்கும் மன்னவர் அவரின் கருணையின் நிழலில் கடமைகள் புரிவோம், கடமைகள் புரிவோம். வறுமையாம் இருளில் வாழ்ந்திடும் மாந்தர் சிறுமைகள் நீங்கி சீர்பட உழைப்போம். வறுமையாம் இருளில் வாழ்ந்திடும் மாந்தர் சிறுமைகள் நீங்கி சீர்பட உழைப்போம். தனிமையை துரத்தி, தனிமையை துரத்தி நாட்பினை அழிப்போம். தனிமையை துரத்தி நாட்பினை அழிப்போம். கனிவுடன் பிறர்க்கு கடன் பணி புரிவோம், கடன் பணி புரிவோம். அன்பின் ஆண்டவரே, உமது குமாரனாக இயேசு கிறிஸ்து காட்டிய வழியிலே பயணப்படவும் அந்த வார்த்தையின் வழிநடத்தல் வழியாக ஞானத்தை பெற்று உமது அரசை கட்டவும் பலப்படுத்தியருளும். மீட்பர் இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருநாமத்திலே உங்களை வாழ்த்துகின்றோம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி இந்த கல்வியாண்டின் முதல் நாள். கல்வியாண்டின் முதல் நாளிலே கல்விக்கு ஆதாரமான ஞானத்தை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். மலைப்பிரசங்கம் முழுவதையும் செய்து முடிக்கின்ற ஆண்டவர் கடைசியாக சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தைகளை புரிந்து பின்பற்றி நடக்க ஆரம்பித்தால், மத்திய 7ஆம் அதிகாரம், கற்பாறை மீது வீடு கட்டினவனுக்கு சமமாக இருக்கும். ஏனென்றால் அந்த வீடு காற்றோ மழையோ வெள்ளமோ எது வந்தாலும் அது சேதமாகாது. இல்லை என்றால் மணல் மீது கட்டப்பட்ட வீட்டுக்கு சமம். காற்று மழை வெள்ளம் அடித்து சென்றுவிடும். நான் வீடு கட்டுகின்ற பொழுது அடிக்கல் நாட்டி அஸ்திபாரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஆழமான அஸ்திபாரமிட்டு வீட்டை கட்டுகின்றோம். அது உறுதியாக இருப்பதற்காக. ஆண்டோட வார்த்தை இருக்கிறதே, அது நம்மை கட்டி எழுப்புகிறது. அந்த கட்டி எழுப்புகின்ற அந்த வார்த்தையை தான் நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வாசிக்கப்பட்ட நீதிமொழிகளில் 2ஆம் அதிகாரத்தை மையப்படுத்தி 3 நிலையிலே நாம் இந்த ஞானத்தை பெறுவதையும் ஞானத்தின் முக்கியத்துவத்தையும் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். லத்தீன் பழமொழி சொல்கிறது, எவையெல்லாம் போலி என்பதை கற்றுக் கொடுப்பதுதான் ஞானத்தின் முதல் வேலையாம். லத்தீன் பழமொழி. எவையெல்லாம் போலி என்று நாம் அறிந்திட ஞானம் உதவி செய்கிறது. ஆல்ஃபிரட் லார்ட் டென்னிசன் சொல்லுகின்றார், அறிவு வருகிறது, ஞானமோ நீண்ட நாள் நம்மோடு தங்கியிருக்கும். நாலேஜ் கம்ஸ் பட் விஸ்டம் லிங்கர்ஸ் என்று சொல்லுகின்றார். எராஸ்முஸ் என்கின்ற ஒரு பெரிய அறிஞர் சொல்லுகின்றார்,
தன்னை பற்றி அறிந்திடாதவரின் ஞானம் கனியற்ற ஞானம். ஞானம் இருக்கிறதா நாம் அந்த ஞானத்தின் மூலமாக நம்மை அறிந்து கொள்ள வேண்டும். நான் என்ன பாதையிலே செல்கிறேன், நான் யார் என்று நம்மை அறிந்து கொள்வதற்கு ஞானம் உதவி செய்கிறது. Fruitless is the wisdom of him or her who has no knowledge of himself or herself. தன்னை அறிந்திராத ஞானம் கனியற்ற ஞானமாக இருக்கிறதாம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி கிண்டர்கார்டன் என்ற ஒரு கல்வி உருவாக்கிய ஃப்ரெட்ரிக் ஃப்ரோபெல் என்பவருடைய பிறந்த நாள். 1852ஆம் ஆண்டு எல்கேஜி யூகேஜி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின ஃப்ரெட்ரிக் ஃபோர்பெல்லுடைய பிறந்த நாள். அவர் படிக்கின்ற பொழுது 2 ஆசிரியருக்கு அவர் கருத்தாக இருந்தார். ஒரு ஆசிரியர் ஆர்வமாக கற்றுக் கொடுத்தாராம், குழந்தைகளுக்கு ஆர்வத்தை உருவாக்கி பாடங்களை புரிய வைத்தாராம். இன்னொருவர் கட்டாயப்படுத்தி திணித்து குழந்தைகளை அடித்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாராம். இவர் வளர்ந்து ஒரு ஆசிரியனாக மாறிய பிறகு இவருக்கு கல்விக்கான சில புதிய யுக்தியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முயற்சித்து அவர் கல்வி கற்கின்ற வயது 3 முதல் 7 வயது என்பதை அறிந்து ஆராய்ச்சி செய்து புதிய பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்தி கல்வியை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். கிண்டர்கார்டன் என்று அதற்கு பெயர் வைக்கப்பட்டது. குழந்தைகளுக்கு ஆர்வத்தை கொடுத்து கல்வியை கற்றுக் கொடுப்பது, பாட சம்பந்தமாக குழந்தைகளை வெளியே அழைத்து சென்று பாடங்களை அந்த இடத்திலே கற்பிப்பது, புதிய ஒரு மாதிரிகளை வைத்து பாடங்களை கற்பிப்பது, இதையெல்லாம் அறிமுகப்படுத்தியவர் தான் இந்த ஃப்ரெட்ரிக் ஃபோர்பெல் என்கிறவர். அவர் 1852ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி பிறந்தவர். எனவே இந்த கல்வி ஆண்டு துவங்குகின்ற பொழுது புதிய கல்வி திட்டத்தை உருவாக்கியவரை குறித்து நாம் தெரிந்திருப்பது அவசியம். மேலும் ஸ்காட்லாந்திலே பிறந்து இங்கிலாந்திலே வளர்ந்திருக்கின்ற மார்கரெட் மேக்மில்லன் என்பவர் என்ன செய்தார் என்றால், அந்த அம்மையார் அவர்கள் குழந்தைகளுக்கு கல்வி கற்கின்ற பொழுதே மருத்துவ பரிசோதனை, ஆரம்ப கல்வியில் முக்கியத்துவம் என்பதையெல்லாம் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். இங்கிலாந்திலே பிரெட்ஃபோர்ட் என்ற இடத்திலே அவர் இந்த கல்விக்குழுவில் அங்கத்தினாக இருந்தார். 1902ஆம் ஆண்டு பள்ளிக்கூடங்களிலே மருத்துவ சிகிச்சை அளிக்கவும் அவர் குழந்தைகளுக்கு திறந்தவெளி மருத்துவமனையும் ஆரம்பித்தார், திறந்தவெளி பள்ளிக்கூடங்களையும் ஆரம்பித்தார். அவரை பாராட்டி 1917ஆம் ஆண்டு அவருக்கு விருதுகளும் வழங்கப்பட்டன. 1923 இங்கிலாந்திலே பல்வி சங்கம் ஆரம்பித்து அதனுடைய பொறுப்பாளராக செயல்பட்டார்கள் மார்கரெட் மேக்மில்லன் அம்மையார். கல்விக்காக அநேகர் பணியாற்றியிருக்கிறார்கள். கல்வி சீரமைய அயல்நாட்டு மிஷனரிகள் இந்தியாவிலே பணியாற்றியிருக்கிறார்கள். 200 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவிலே ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் உருவாக்கப்பட்டன. தமிழகத்தின் தென்பகுதியிலே, கன்னியாகுமரி மாவட்டத்திலே, திருநெல்வேலி போன்ற பகுதிகளிலே 150 ஆண்டுகளுக்கு முன்பே அநேகர் கல்லூரிக்கு சென்ற வாய்ப்பை பெற்றுக்கொண்டார்கள். இவை அனைத்தும் அயல்நாட்டு மிஷனுடைய அர்ப்பணிப்பாக இருக்கிறது. இவைகள் எல்லாம் ஞானத்தை கொடுத்தது. அந்த ஞானத்தை வைத்து நாம் இறை அரசை கட்ட அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். இன்று கல்வியானது எப்படி பாவிக்கப்படுகிறது? அது ஒரு வியாபாரமாக்கப்படுகிறது. மூலதனம் இடுகின்றவர்கள் ஒரு தொழிற்சாலைக்கு மூலதனத்தை வைத்து வியாபாரம் ஆரம்பிப்பதை போன்றே இந்த நாட்களிலே கல்வி நிலையங்கள் மாறிவிட்டது. 200 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த அயல்நாட்டு மிஷனரிகள் கட்டணமின்றி கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். பள்ளிக்கூடங்கள், விடுதிகள்,
இன்னும் பல்வேறு வகையான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு வாழ்வு ஆதாரம் பெற உதவி செய்தார்கள். நாம் கற்கின்ற கல்வி முறை வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருந்து நமது நாடு வளம் பெற, நமது மக்கள் காக்கப்பட, நமது இந்தியா கட்டியெழுப்பட அது பயன்படுத்தப்பட வேண்டும். பெரிய பெரிய அயல்நாட்டு முதலாளிகள் செல்வந்தனாவதற்காக நமது நாட்டு வரிப்பணத்தை வைத்து கல்வி கொடுக்கின்ற நிலை மாற வேண்டும். நாம் பெறுகின்ற கல்வி நம் நாட்டினுடைய அனைத்து தேவைக்கும் பயன்படுத்தப்பட வேண்டும். நாடு தன்னிறைவடைகின்ற வழக்கு கல்வி முறையானது பரவலாக்கப்பட்டு கல்வி கற்கின்றவர்கள் நம் நாட்டின் ஏழ்மை நீங்க, மக்கள் மகிழ்ச்சிக்காக அது அமைய பயன்படுத்தப்பட வேண்டும். 3 நிலையிலே ஞானத்தை அறிந்திட அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக நல்வழி கற்றுத்தரும் ஞானம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நீதிமொழிகள் 2:9 வாசிக்கின்றோம். எனவே நீ நீதியையும் நியாயத்தையும் நேர்மையும் நலமாத நெறிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்வாய். இந்த ஞானத்தை பெறுவது மூலமாக நன்மைகள் என்ன என்பதை கோடிட்டு காண்பிப்பதை பார்க்கின்றோம். இந்த 9ஆம் வசனத்திலே நீதி, நியாயம், நேர்மை, நலமாத நெறிகள் இவைதான் தேவை. சங்கீதக்காரன் தாவீது பாடல் பாடுகின்றார். நீர் எனக்கு மேய்ப்பனாக இருக்கின்றீர், என்னை காத்து வருகின்றீர், நீதியின் பாதையில் நடத்துகின்றீர். அந்த 23ஆம் சங்கீதத்தின் மைய கருத்து, நீர் மேய்ப்பராக இருந்து என்னை நீதியாக வழிநடத்துகின்றீர். அது ஒரு சாட்சியான பாடல். நீதிமொழிகள் 2:9 நாம் பார்க்கின்றோம். அதை இங்கு வலியுறுத்துகிறது. இந்த ஞானமானது இவற்றை உனக்கு கற்பிக்கும், நீ நிறைவுள்ள வகையிலே வாழ்க்கையை நடத்தலாம் என்பதை இங்கு அவர் கோடிட்டு காண்பிக்கின்றார். தாவீது தன்னுடைய வாழ்க்கைக்கு பிறகு தன் மகன் சாலமோனை ஆட்சிக்கு அமர்த்துகின்றார். சாலமோன் ஜெபிக்கின்ற ஜெபம் என்னவென்றால், எனக்கு நீர் ஞானத்தை தாரும், ஞானத்தின் வழியாக நான் இந்த மக்களை ஆட்சி செய்ய முடியும், நான் இளம் வயதுள்ளவன், நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றான். எனவே சாலமோனுடைய முதல் ஜெபம் என்னவென்றால், 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். அவர் இறைவனிடத்திலே மன்றாடுகின்றார். அந்த மன்றாட்டின் விவரம் சொல்லப்பட்டிருக்கிறது 9ஆம் வசனத்திலே. 1 ராஜாக்கள் 3:9. எனவே மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய மாபெரும் மக்களிடத்துக்கு நீதி வழங்க யாரால் இயலும்? முதல் கடவுளிடத்திலே ஜெபிக்கின்ற ஜெபத்தின் சாராம்சம் என்னவென்றால், கடவுளே ஞானத்தை தாரும், நான் மக்களை ஆட்சி செய்ய வேண்டும், நீதி வழங்க வேண்டும் என்று சாலமோன் ஜெபிப்பதை பார்க்கின்றோம். கடவுள் மகிழ்ச்சி அடைகின்றார். நீ இந்த அளவுக்கு உண்மையுள்ளதாக இருக்க போகிறாயா? உன் ஜெபமானது எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது. நாம் ஜெபிக்கின்ற ஜெபத்தின் மூலமாக கடவுள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். பெரும்பான்மை ஜெபங்கள் எல்லாம் சுய தேவைக்காக, நமது வளர்ச்சி, நமது குடும்பம், தனிப்பட்ட வகை. ஒருவேளை அப்படி இருந்தாலும் கூட அந்த ஜெபத்தின் மூலமாக நன்மை கிடைத்தால் அதை எதற்கு பயன்படுத்த போகின்றோம்? ஞானம் சாலமோனுக்கு வழங்கப்படுகிறது. பொது நலனுக்காகத்தான் ஞானத்தை பயன்படுத்துகின்றார். பொது நலனுக்காக அநேக கண்டுபிடிப்புகள் உலகத்தில் இருந்து வருகிறது. அவையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தொழிற்சாலைக்கும் கம்பெனிக்கும் சொந்தமாக்கப்பட்டு விடுகிறது. பேட்டன்ட் ரைட் என்றதை சொல்கின்றோம். புதிய கண்டுபிடிப்புகள் அது உலகமெங்கும் பயன்படுத்துகின்றவர்கள் அந்த கண்டுபிடித்தவருக்கு குறிப்பிட்ட தொகையை ராயல்ட்டியாக செலுத்த வேண்டும்.
உதாரணமாக செல்போனிலே ஒரு சின்ன ஒரு சிம் இருக்கிறது, அதை நாம் பயன்படுத்துகின்றோம். அதை கண்டுபிடித்தவருக்கு உலகத்திற்குள்ள எல்லா கம்பெனிகளும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அவர் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இவ்விதமாக ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளுக்கு உரிமம் பெற்றிருக்கிறார்கள் உலகம் முழுவதும் இருக்கின்ற சில தொழிற்சாலைகள், கம்பெனிகள். சாலமோன் ஞானம், பொது உடைமை, மக்களுக்காக, கடவுளால் படைக்கப்பட்ட மக்களுக்கு நமது ஞானம் பயன்படுத்தப்பட வேண்டும். நமது அறிவானது பயன்படுத்தப்பட வேண்டும். சுயநலத்திற்கோ தனிப்பட்டவற்றுக்கோ அல்ல. கடவுள் எல்லாருக்கும் ஞானத்தை கொடுத்திருக்கின்றார். ஞானத்தின் மூலமாக நாம் கடவுளுக்கு பணியாற்ற அழைக்கப்படுகிறோம். கடவுளுக்கு நாம் ராயல்டி கொடுக்க வேண்டும். காற்று கடவுள் கொடுக்கின்றார். சூரிய வெளிச்சம் இருக்கிறது. சூரியனை யார் கண்டுபிடித்தது? காற்றை யார் கண்டுபிடித்தது? தண்ணீரை யார் கண்டுபிடித்தது? இவையெல்லாம் கேள்வி கேட்டால் எங்கு செல்வோம்? எனவே சிறு சிறு கண்டுபிடிப்புகளை எல்லாம் வைத்துக்கொண்டு எனக்கு சொந்தம் என்று நாம் மார்த்தட்டி கொள்கின்றோம். ஞானம் பொது உடைமை. கடவுள் அதை பயன்படுத்த நமக்கு கொடுக்கின்றார் மக்கள் நலனுக்காக. இந்த ஞானத்தை பெறுகின்ற இந்த சாலமோன் எவ்விதமாக ஞானத்தை பயன்படுத்துகின்றார்? தன்னிடத்தில் 2 பெண்கள் வருகிறார்கள். ஒரு குழந்தை தங்களுக்கு சொந்தம் என்று கொண்டாடுகிறார்கள். சாலமோன் யோசிக்க ஆரம்பிக்கின்றார். அங்கு ஒரு பிரச்சனை வருகிறது. என்னவென்றால் 2 தாய்மார்கள் ஒரே குழந்தைக்கு உரிமை கொண்டாடுகின்றார்கள். ராஜா சொல்லிவிடுகின்றார், குழந்தையை 2 துண்டாக வெட்டி இருவருக்கும் பாதி பாதி கொடுத்து விடுங்கள். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். 26ஆம் வசனத்திலே, உடனே உயிரோடு இருந்த பிள்ளையின் தாய் தன் மகனுக்கு நெஞ்சம் பதறி அரசரிடம், வேண்டாம் என் தலைவரே, கொல்ல வேண்டாம், உயிரோடு இருக்கும் குழந்தையை அவரிடமே கொடுத்து விடுங்கள் என்று வேண்டினாள். மற்ற பெண்ணோ, அது எனக்கு வேண்டாம், உனக்கு வேண்டாம், அது 2ஆக வெட்டுங்கள் என்றார். உடனே சாலமோன் தீர்ப்பு வழங்குகின்றார். உயிரோடு இருக்கும் அந்த குழந்தையை கொல்ல வேண்டாம், முதல் பெண்ணிடமே கொடுங்கள். இந்த வார்த்தை சொன்ன பெண் யார்? அந்த பெண்ணுக்கே இந்த குழந்தை சொந்தம். கொடூரமான எண்ணமுடைய குழந்தைக்கு உண்மையான தாய் இல்லாத பெண் சொன்ன வார்த்தை, குழந்தை 2ஆக வெட்டுங்கள். உண்மையான தாய் சொன்னால் குழந்தை வெட்ட வேண்டாம். ஞானம் பெற்ற சாலமோன் நீதி வழங்குகின்றார். தன் ஞானத்தை மக்கள் நலனுக்காக பயன்படுத்துகின்றார். மக்கள் அங்கு மகிழ்ச்சியோடு வாழ ஆரம்பிப்பதை நாம் பார்க்கின்றோம். கடவுள் ஞானத்தை வழங்குகின்றவர். இந்த ஞானமானது எல்லாருக்கும் பயன்படுத்தப்பட வேண்டும். 2ஆவதாக, இந்த ஞானம் எவ்விதமாக இருக்குது என்றால் காப்பாற்றுகிறது. நல்வழியினாலே ஞானம் காப்பாற்றுகிறது. காப்பாற்றும் ஞானத்தை நாம் பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது நுண்ணறிவு உனக்கு காவலாயிருக்கும், உன்னை பாதுகாக்கும். நுண்ணறிவு உன்னை பாதுகாக்கும். அநேக இக்கட்டுகள், வேதனைகள், எதிர்ப்புகள் இந்த சமுதாயத்திலே காணப்படலாம். அந்த நேரத்தெல்லாம் கடவுள் வார்த்தை மூலமாக பெறுகின்ற அனுபவங்கள் நம்மை காப்பாற்று, நமக்கு காவலாயிருக்கும், உறுதுணையாக இருக்கும், கேடயமாக இருப்பதாக 7ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். நேர்மையாளருக்கு அவை துணை செய்ய காத்திருக்கின்றார், மாசத்தோருக்கு கேடயமாயிருக்கின்றார். கடவுள் இருக்கின்றார் ஞானத்தை பெறுவது மூலமாக. ஞானத்தை கடவுள் கொடுக்கிறார். அந்த ஞானம் நாம் பெறுவது மூலமாக கடவுள் கேடயம் என்று அறிந்து கொள்கின்றோம். எவையெல்லாம் நம்மை தாக்குகிறதோ, நம்மை அழிக்க வருகிறதோ,
அப்போது கடவுள் நமக்கு அரணாக இருந்து கேடயமாக இருக்கின்றார். நாம் காப்பாற்றப்படுகின்றோம். நாம் அநேக நேரத்திலே தவறான கல்விக்குள்ளாக இருக்கின்றோம். தவறான போதனைகள் நமக்கு இப்பொழுது யார் கற்றுக் கொடுக்கிறார்கள்? திருமறையும் வாசிக்கின்றோம். தேவையற்ற தொலைக்காட்சி தொடர்கதைகள், பயனற்ற சினிமா படங்கள், நேரம் விரயமாகிறது. கற்பனையான கதைகள் மூலமாக குழப்பம் அடைகின்றோம். புதிய புதிய கலாச்சாரங்கள் அங்கு திணிக்கப்படுகிறது. உணவு முறைகள் திணிக்கப்படுகின்றன. பல்வேறு வகையிலே பாதிக்கப்படுகின்றோம். என்ன பொருளை வாங்க வேண்டும், எப்படி சமைக்க வேண்டும் என்று நமக்கு தேவையில்லாத, நமக்கு நமது சூழ்நிலைக்கும் பொருத்தமில்லாத அனைத்தையும் நாம் பயன்படுத்த கற்பிக்கப்படுகின்றோம். தொலைக்காட்சி விளம்பரங்கள் மூலமாக, சில கதைகள் மூலமாக. எனவே நமக்கு எவையெல்லாம் பாடமாக இருக்குது, எவை நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது, எதை உண்ண வேண்டும், எப்படி உடை உடுத்த வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை தொடர்பு அற்றவற்றை இவையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறது. வாலிபர்கள் சிக்குண்டு தவிக்கிறார்கள். பணங்கள் விரயமாகிறது, நேரம் விரயமாகிறது, உடல் நலமானது குன்றி போகிறது. அதே வகையிலே தான் புதிய வகையான செல்போன்களும் கூட தவறானவற்றை கற்பிக்கிறது. தேவையற்றவற்றை, பொருத்தமற்றவற்றை நமக்கு கற்பிக்கிறது. கடவுளுடைய பாடம் ஞானம். நீ ஞானத்தை பெற்றுக்கொண்டால் இந்த சினிமா எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம், தொலைக்காட்சி எப்படி பயன்படுத்தலாம், செல்போனை எப்படி பயன்படுத்தலாம் என்று அறிந்து கொள்ள முடியும். இவை மூன்றும் தேவை என்றாலும் கூட எப்பொழுது, எதற்கு, எப்படி நம்மை பாதிக்காத அளவுக்கு வளர நாம் ஞானத்தை பெற அழைக்கப்படுகின்றோம். இந்த வசனத்திலே தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம். 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உணர்வுக்காக வேண்டுதல் செய்து மெய் அறிவுக்காக உரக்க மன்றாடு. நீ ஜெபிக்க வேண்டும். உன் ஜெபமானது எதை பூர்த்தி செய்ய வேண்டுமென்றால் நீ உணர்வடைய வேண்டும். மெய் அறிவு, இவற்றிற்காகத்தான் நேரத்தை செலவழித்தல் வேண்டும் என்று அங்கு அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். 1920ஆம் ஆண்டு சமூக பகுப்பாய்வு செய்கின்ற ஒருவர் ஒரு ஆராய்ச்சி செய்தார். 1920ஆம் ஆண்டு. 1770ஆம் ஆண்டு அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு தம்பதிகளை குறித்து அது ஆராய்ச்சி. 1970ஆம் ஆண்டிலே மார்டின் கலிகாக் என்ற தம்பதிகள் வாழ்ந்து வந்தார்கள். 1770ஆம் ஆண்டில் இருந்த அவர்கள் 1920ஆம் ஆண்டுக்குள்ளாக 480 பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் பெற்றுக்கொண்டார்கள். அவர்களை குறித்தெல்லாம் ஆராய்ச்சி செய்யப்பட்டது. ஏனென்றால் இந்த தம்பதிகள் இருவருமே குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்திருக்கின்றார்கள். ஆராய்ச்சி சொல்கிறது 143 பேர் இதிலே மூளை வளர்ச்சி குறைந்திருக்கின்றார்கள். 480 பேரில் 143 பேர். 66 பேர் முறை தவறி பிறந்திருக்கிறார்கள். 66 பேர். 480 66 பேர். 24 பேர் முழுமையான குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டார்கள். அந்த சந்ததி, அதாவது 1770 முதல் 1920ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலகட்டத்திலே 3 பேர் முற்றிலுமாக மனநோய்க்கு உள்ளாகியிருந்தார்கள். 82 பேர் குழந்தையிலேயே இறந்து போனார்கள். 3 பேர் குற்றங்களுக்காக தூக்கிலிடப்பட்டார்கள். இவர்கள் யார்? 480 பேர் 1770ஆம் ஆண்டிலே வாழ்ந்த ஒரு தம்பதியினுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்கள். அவர்கள் வாழ்வு எதிலே பாதிக்கப்பட்டிருந்தது? குடிப்பழத்திற்கு அடிமையாக இருந்திருக்கின்றார்கள்.
ஞானத்தை பெறாத நிலையிலே கடவுள் கொடுத்த இலவசமான ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அது அவர்களை சின்னாபின்னமாக்கியிருக்கிறது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் 14:26 ஒருவருக்கு திட நம்பிக்கை கொடுக்குமாம். கடவுளுக்கு பயந்திருந்தால் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது, அதுதான் ஞானம். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாயிருப்பார். நாம் அநேகவற்றுக்கு பயப்படுகின்றோம், கடவுளுக்கு பயப்பட தவறிவிடுகின்றோம். கடவுளுக்கு பயந்தால் நம்ம யாரும் அசைக்க முடியாது, திட நம்பிக்கை உண்டு. அவர் நமக்கு அடைக்கலமாயிருப்பார். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் வாழ்வழிக்கும் ஊற்றாகும். நம் உள்ளத்திலே அது ஊறிக்கொண்டே இருக்கும். வாழ்வழிக்கும் ஊற்று, சாவை விளைவிக்கும் கண்ணிகளுக்கு அது மனிதரை தப்புவிக்கும். சாவே வராதென்று சொல்லவில்லை, காலம் தாழ்த்தி நிறைவுள்ள வாழ்க்கை வாழ்ந்து மரிக்க வாய்ப்பு இருக்கிறது. இவையெல்லாம் எப்பொழுது? இறைவனுக்கு அஞ்சு வாழ்கின்ற பொழுது. இறைவனுக்கு அஞ்சு வாழ்வதே ஞானம் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே ஞானம் நம்மை காப்பாற்றுகிறது, வாழ்விக்கிறது, அடைக்கலமாக இருக்கிறது. மூன்றாவதாக ஞானம் பொய் வழிகளை அறிவிக்கிறது, அறிவுறுத்துகிறது, கற்றுக் கொடுக்கிறது. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 2:12 வசனத்திலே, நீ தீய வழியில் செல்லாமலும் வஞ்சகம் பேசும் மனிதரிடம் அகப்படாமல் இருக்கும்படி அது உன்னை பாதுகாக்கும். 2வது குறிவில் பார்த்தோம், பிறர் நம்ம அழிக்க முயற்சித்தால் ஞானம் நமக்கு காவலாக இருக்கும். இப்பொழுது தீய கல்வி, தீய பழக்க வழக்கம் அல்லது தீய வழியில் நம்மை அகப்பட செய்ய யாராவது நம்மை தூண்டினால், வஞ்சகமாக பேசினால் ஞானம் நம்மை காப்பாற்றும். நமக்கு உறவினர்கள் உண்டு, நண்பர்கள் உண்டு, உடன் பணியாற்றுவோர் உண்டு, உடனாக சேர்ந்து தொழில் செய்வோரும் உண்டு. அநேகர்கள் 2-3 பேர் சேர்ந்து வியாபாரம் ஆரம்பிக்கின்றார்கள். அநேக நேரங்களிலே பாதியிலேயே வியாபாரம் நின்று போகிறது. 3லே ஒருவர் வஞ்சகமாக இருக்கின்றார், பணத்தை அபகரிக்க முயற்சிக்கின்றார். அதை அறியாமலே பிறர் நட்போடு பழகிறார்கள். சிலர் விரோதத்தை வளர்த்து பெரிய கலவரத்தை உருவாக்குகிறார்கள். தீமையான ஒன்று, தீமையான செயலாக இருக்கிறது. எனவே இந்த ஞானம் நாம் தீமை செய்யாமல் காக்கும், நமது செயல்பாட்டை கவனிக்கும், நாம் தீமை செய்யாமல் இருக்க உதவி செய்யும். தீமை செய்ய உதவி செய்யாது, நம்மை காக்கும், தப்புவிக்கும். ஞானத்தின் மூலமாக நாம் குற்றங்கள் செய்யாமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. குற்றங்களில் நாம் விடுபட வாய்ப்பு இருக்கிறது. யாக்கோபு நிருபத்திலே யாக்கோபு எழுதுகின்றார், 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, இந்த தீமையானது பேய்த்தன்மை வாய்ந்தது. பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடும் செயலும் நடக்கும். ஞானம் இல்லாத இடத்திலே, அறிவில்லாத இடத்திலே எவையெல்லாம் காணப்படும் என்றால் பேய்த்தன்மை, பொறாமை, கொடும் செயல் காணப்படும். இன்று அநேகர் பணத்திற்காக, பதவிக்காக பல்வேறு வகையில் கொடும் செயலை செய்து வருகின்றோம். பேய்த்தனமாக செயல்பட்டு வருகின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை எச்சரித்து யூத மக்களை வெளிப்படையாக சாடியிருக்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம், 44ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்தானே உங்களுக்கு தந்தை. நீங்கள் கடவுளை தந்தையாக ஏற்கவில்லை, சாத்தான் தான் தந்தை. ஏன் சொல்கிறார்? ஆண்டவர் தொடர்ந்து பேசுகிறார், உங்கள் தந்தையின் ஆசைப்படி நடப்பதே உங்கள் விருப்பம். தொடக்கம் முதல் அவன் ஒரு கொலையாளி. அவனிடம் உண்மை இல்லாததால் அவன் உண்மையை சார்ந்து நிற்கவில்லை. அவன் பொய் பேசும்போது அது அவனுக்கு இயல்பாக இருக்கிறது, ஏனெனில் அவன் பொய்மையின் பிறப்பிடம். ஞானத்தை பெற்றால் பொய் பேச மாட்டோம்.
நாம் தவறு செய்ய வாய்ப்பு இல்லை. 1983ஆம் ஆண்டு அமெரிக்காவிலே இல்லினாய்ஸ் செல்கின்ற ஒரு நகரத்திலிருந்து இஸ்ரேல் நாட்டு பிரதமர் மெனஹெம் பிகின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றான். பீட்டர் என்ற ஒரு 13 வயது சிறுவன் 83ஆம் ஆண்டிலே இஸ்ரேலிலே யூத மக்கள் ஆண்கள் 12 வயது நிரம்பியவுடனே பார் மிஷ்வா என்ற சடங்கு செய்வார்கள். அப்பொழுது அவன் ஒரு ஆண் மகனாக மாறுகின்றான். 11 வயது முடிகின்ற வரை அவன் ஒரு குழந்தை. 12 வயது நிறைவடைகின்ற பொழுது ஒரு அடல்ட் ஆண்மகன். அது விழாவாக கொண்டாடப்படும் யூத மக்கள் மத்தியிலே. எனவே தான் ஆண்டவர் 12 வயதாக இருக்கின்ற பொழுது எருசலேம் ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது நான் வாசிக்கின்ற லூக்கா நற்செய்தியிலே. இந்த பீட்டர் எழுதுகின்றார், அமெரிக்காவில் இருந்து இஸ்ரேல் பிரதமருக்கு நான் இந்த கடிதம் எழுதுவதை குறித்து ஆச்சரியப்படலாம். இப்பொழுது நீங்கள் லெபனான் நாட்டோடு போர் புரிந்து வருகிறீர்கள். இந்த போரானது தேவையற்ற ஒன்றாக நான் கருதுகின்றேன். எகிப்து நாட்டு அதிபர் அன்வர் சதாதை போன்று நீ அரபு நாடுகளுக்கு பயணப்பட வேண்டும். ஏனென்றால் 77ஆம் ஆண்டிலே இந்த எகிப்து நாட்டு அதிபர் அன்வர் சதாத் அவர்கள் இஸ்ரேலுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அங்கிருக்கின்ற எல்லை பிரச்சனைக்கு தீர்வு காண எல்லாரும் இணைந்து செயல்படலாம் என்று அவருக்கு கேட்டுக்கொண்டார். முதல் எகிப்து அதிபர் இஸ்ரேலுக்கு வந்தவர் அன்வர் சதாத். ஆனால் அவரை போன்று நீங்கள் 83ஆம் ஆண்டு எழுதுகிறார் இந்த சிறுவன் என்னவென்றால், நீங்கள் அரபு நாடுகளுக்கு பயணப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக பலஸ்தீன மக்களிடத்தில் இருக்கின்ற வெறுப்பை நீக்கிவிடுங்கள், ஒப்புரவாகல் என்று கடிதம் எழுதி, நான் இந்த ஆண்டு இந்த விழாவை கொண்டாடவில்லை, இதற்காக உணவுக்கும் மற்ற செலவுக்குமாக வைக்கப்பட்ட பணத்தை நான் உனக்கு அனுப்பி வைக்கின்றேன். அந்த பணத்தை வைத்துக்கொண்டு நெத்தனாயு என்கிற இடத்திற்கின்ற மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்ற நோயாளிகளுக்கு இந்த பணத்தை பயன்படுத்துங்கள். 13 வயது சிறுவன் பீட்டர் இது எழுதுகின்றார். இதன் மூலமாக அங்கு ஒப்புரு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார். 83ஆம் ஆண்டில் கடிதம் எழுதினாலும் கூட இதே இஸ்ரேல் பிரதமர் அதற்கு முன்பே 1970 ஆண்டுகளிலேயே என்ன செய்தார் என்றால் ஒரு உடன்படிக்கை செய்தார். சமாதானத்திற்காக பாடுபட வேண்டும் என்று எகிப்து நாட்டு அதிபரோடு சேர்ந்து அமெரிக்க அதிபர் ஜிம்மி கார்ட்டரும் இணைந்து ஒப்புதல் செய்து கொண்டார். எனவேதான் 1978ஆம் ஆண்டு எகிப்திய அதிபருக்கும் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டருக்கும் சமாதானத்துக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அந்தளவுக்கு பண்புள்ளவர் இஸ்லாம் சமயத்தை சேர்ந்த எகிப்து நாட்டு அதிபர். அவருடைய பரந்த மனப்பான்மை, நல்ல குணத்தை சிலர் புரிந்து கொள்ளாமல் அக்டோபர் மாதம் 81ஆம் ஆண்டு அவரை சுட்டு கொண்டு விட்டார்கள். இந்த சிறுவன் தனது விழாவை கொண்டாடாமல் அந்த தேவையான பணத்தை எதற்கு பயன்படுத்துகிறார் என்றால், அந்த பணமானது மருத்துவமனைக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று கடிதம் எழுதுகின்றார் இந்த பீட்டர் பர்க் என்பவர். அவர் பெற்ற திருமறை ஞானம், நியாயப்பிரமாணங்கள், சட்டங்கள் அவை அனைத்தும் இவ்விதமாக உதவி செய்கிறது. 9ஆம் வசனம் நீதிமொழிகள் 2 நீ நீதியையும் நியாயத்தையும் நேர்மையும் நலமாத நெறிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்வாய். ஞானம் உன் உள்ளத்தில் குடிபுகும், அறிவு உன் இதயத்திற்கு இன்பம் தரும். இந்த சிறுவன் பழைய ஏற்பாட்டு அனைத்தும் கற்றதனாலே தன் தாயகத்திலே அமைதி வர தன்னை அர்ப்பணிப்பதை நாம் பார்க்கின்றோம். போர் இல்லாத வாழ்வு. நாம் பெறுகின்ற ஞானம் சமுதாயத்துக்கு நன்மையை கொடுக்க வேண்டும். அது அமைதிக்கு வித்திடுதல் வேண்டும். ஏழ்மை நீங்க பயன்படுத்தப்பட வேண்டும். பொதுநலமாக்கப்பட வேண்டும். இந்த ஞானமானது
நல்வழியை கற்றுக் கொடுக்கிறது. ஞானம் காப்பாற்றுகிறது. ஞானமானது பொய் வழியை அறிவுறுத்துகிறது. போலியான வகையிலே நாடுகளை காப்பாற்றலாம் என்று சில இராணுவத்தை குவித்து வருகிறார்கள். போலியான ஆலோசனை. மன்னிக்கவும், அன்பு கூறவும், ஐக்கியம் பெறவும் அநேக தலைவர்கள் ஈடுபடுவதில்லை என்று அதில் பணம் சம்பாதிக்க முடியாது. அதில் வியாபாரம் இல்லை. இராணுவ தளவாடங்களை குவித்தால் கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கலாம். எனவே தந்திரமுள்ள இந்த உலகத்திலே திருச்சபையானது அமைதியை வலியுறுத்த ஞானத்தை பயன்படுத்த அழைக்கப்படுகிறது. நாம் கற்கின்ற கல்வி நமது நாட்டுக்கு பயன்படுத்தப்பட்டு ஒரு புதிய சமுதாயத்தை படைக்க அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். ஜெபிப்போம். அன்பு நிறைவாமை போற்றுகின்றோம். நாங்கள் திருமறை வெளிச்சத்தின் மூலமாக ஞானத்தை பெற்று உமது அரசை கட்ட கிருபையாகிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். பற்றுரை அறிக்கைக்கு துணையாக 439வது புத்தெழுச்சி பாடல், நம்பிக்கையில் நான் வளர வேண்டும் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். 439வது பாடல். நம்பிக்கையில் நான் வளர வேண்டுமையா திரு, நம்பிக்கையில் நான் திகழ தூண்டுமையா. நம்பிக்கையில் நான் வளர வேண்டுமையா திரு, நம்பிக்கையில் நான் திகழ தூண்டுமையா. இறைவனாய் படைத்துயிர் அனைத்தையுமே நிறைவான ஆற்றலுடன் ஆளுபவர், குறையாத அன்புடைய தந்தையவர், மறை காட்டும் ஆட்சியரை மன்னர் தமிழ். நம்பிக்கையில் நான் வளர வேண்டுமையா திரு, நம்பிக்கையில் நான் திகழ தூண்டுமையா. தந்தை அருள் திருவாக்காம் இறைமைந்தர், வந்துலகில் தூயாவியால் கன்னிமரியாய் நிந்தை மிகு சிலுவையில் உயிர் நீத்து விந்தை உயிர் தேகி பரம் தீர்ப்பில் வருவார். நம்பிக்கையில் நான் வளர வேண்டுமையா திரு, நம்பிக்கையில் நான் திகழ தூண்டுமையா. புது உண்மை பல காட்டும் ஆவியாரும், பொதுவான ஓரே துய்ய திருச்சபையும், புது வாழ்வும் புனிதரின் கூட்டுறவும், கதிமணி போயிர் தேழல் உண்டு ஏனும். நம்பிக்கையில் நான் வளர வேண்டுமையா திரு, நம்பிக்கையில் நான் திகழ தூண்டுமையா. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த கல்வியாண்டின் முதல் நாளிலே உம்மை நோக்கி பார்க்கின்றோம். கொரோனா வைரஸ் வியாதினாலே பல்வேறு மாற்றங்கள் கல்வித்துறையில் ஏற்படுகின்ற வேளையிலே இந்த ஆண்டு துவங்கி கல்வி கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் ஆயத்தப்படுகின்ற மாணவர்களெல்லாம் கரத்திலே கொடுக்கின்றோம். 10ஆம் தேர்வு எழுதுவோரையும் கரத்திலே கொடுக்கிறோம். நகர்ப்புறங்களிலே, கிராம குளங்களிலே, பல்வேறு நிலைகளிலே கல்வியானது கற்றுப்படுகின்ற வகையிலே ஆண்டவரே முது கரம் இருந்து அனைவருக்கும் பாதுகாப்பை கொடுத்து இந்த கல்வி ஆண்டிலே கூடுதலாக ஆழமாக ஆறுமாக குழந்தைகள் கற்கவும் ஆசிரியர்களும் இணைந்து பணியாற்றவும் உம்மை நோக்கி நாள் கெஞ்சி மண்டாடுகின்றோம். ஆண்டவரே, கொரோனா வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற நோயாளிகள் எல்லாம் இது கரத்திலே கொடுக்கிறோம். மருத்துவ பணியாற்றுவோர், அதனாலே பாதிக்கப்பட்டு மரித்திருக்கின்றவர்கள், காவல்துறையினர்,
பணியிலே பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டிருப்போர், அரசு அதிகாரிகள் அனைவருக்காக நோக்கி பார்க்கின்றோம். பல்வேறு வியாபாரம் செய்கின்றவர்கள் வியாபாரத்தின் வழியாக நோயினாலே பாதிக்கப்பட்டு கிளையவர்களை காத்து பலப்படுத்தி வழிநடத்தி அருளும். தொடர்ந்து ஆண்டவரே, வெஸ்ட் ஆலய இறை மக்களை கரத்திலே கொடுக்கின்றோம். இந்த கல்வி ஆண்டிலே தங்கள் குழந்தைகளை கல்விக்கு ஆயத்தப்படுத்துகிற எல்லாரும் பாதுகாத்து கொள்ளும். பள்ளி கல்வி முடித்துவிட்டு கல்லூரிக்கு ஆயத்தப்படுத்துவோரும் கரத்திலே கொடுக்கிறோம். ஞானத்தை தாரும். பெறுகின்ற கல்வியானது உமது நாமத்தை மகிமைப்படுத்த கெஞ்சி மண்டாடுகின்றோம். ஆண்டவரை தொடர்ந்து இம்மட்டும் காத்து இறைவன் தாமே காத்தள்ள கெஞ்சுகின்றோம். உலகம் முழுதிருக்கின்ற கல்வி நிறுவனங்கள் அனைத்தும் இந்த கரத்திலே கொடுக்கின்றோம். பேராயும் பேராயர், ஆயர்கள், நற்செய்தி பணியாளர்கள், வேதாக பெண்கள் அனைவருக்காகவே பாதுகாத்து கொள்ளும். உமது அன்பனை பலப்படுத்தி ஆசீர்வதியும். நீர்ப்பர் இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை நாம் யாவரும் பாடல் மூலமாக பாடுவோம். 445வது புத்தெழுச்சி பாடல். வானக வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய். வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய், வாழ்கவும் திருநாமம், வருகவும் அரசு பெருகவும் விருப்பம், வாழ்கவும் திருநாமம். வானகம் போல வையகம் தனிலும், வாழ்கவும் திருநாமம். தினமெங்கள் உணவை தயவுடன் தாரும், வாழ்கவும் திருநாமம். பாவங்கள் யாவும் பொறுத்தமையாலும், வாழ்கவும் திருநாமம். பிறர் பிழை நாங்கள் பொறுப்பது போல, வாழ்கவும் திருநாமம். சோதனை நின்றமை விலக்கிய காரும், வாழ்கவும் திருநாமம். தீவினை இருந்தே மீட்டிடவாரும், வாழ்கவும் திருநாமம். ஆட்சியும் ஆற்றலும் அனைத்துல மாண்பும், வாழ்கவும் திருநாமம். இன்று போலென்றும் இறைவனே உமதே, வாழ்கவும் திருநாமம். ஆமேன் ஆமேன் அநாதியாமேன், வாழ்கவும் திருநாமம். ஆமேன் ஆமேன் அநாதியாமேன், வாழ்கவும் திருநாமம். தந்தையாகிய இறைவனின் அன்பும், மைந்தராகிய இயேசுவின் அருளும், உந்துணராகிய ஆவியின் உறவும் எந்த நாளுமே இலங்குக நம்பா. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். தொடர்ந்து நாம் பல வாரங்கள் தொலைக்காட்சி வழியாக, முகநூல் வழியாக, யூடியூப் வழியாக வழிபாட்டில் பங்கேற்கின்றோம். அரசு அறிவிப்பு தொடர்ந்து நாம் எல்லாவற்றையும் பின்பற்ற அழைக்கப்படுகின்றோம். இதில் கவனமாக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பிறகு நாங்கள் இயன்றளவு அனைத்து உறுப்பினர்களுக்கும் தகவல்களை அனுப்புவோம். அந்த தகவல் அனைத்தையும் நாம் யாவரும் ஒருவருக்கு பகிர்ந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டவருடைய அருள் நம்மை தொடர்ந்து காத்து பலப்படுத்தட்டும். இதுவரை பல்வேறு வகைகளுக்கு உதவி செய்த அனைவரையும் நான் பாராட்ட விரும்புகின்றேன். கடவுள் எல்லாரும் பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்துவாராக. நன்றி.